Taste the Daily. தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் அருகே லாரியும் லோடு ஆட்டோவும் நேருக்கு நேர் மோதிய விபத்தில் 10க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். கீழசக்காரக்குடி பகுதியைச் சேர்ந்த 70 பேர் குலசேகரன்பட்டினம் முத்தாரம்மன் கோவிலுக்கு சென்று திரும்பிக் கொண்டிருந்தனர். அப்போது கல்லாமொழி அருகே வந்தபோது எதிரே வந்த லாரியும் லோடு ஆட்டோவும் நேருக்கு நேர் மோதி விபத்திற்குள்ளானது. இந்த விபத்தில் 10க்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி அருகே கருகி வரும் சம்பா நெற்பயிர்களை காப்பாற்ற தண்ணீர் திறந்துவிட வலியுறுத்தி கிராம மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். வேலூர் மற்றும் தண்டலைச்சேரி கிராமங்களில் நடைபெற்று வரும் சம்பா சாகுபடிக்கு சரிவர ஆறுகளில் தண்ணீர் வராத காரணத்தால் நெற்பயிர்கள் கருகி வரும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. இதனால் ஆத்திரமடைந்த விவசாயிகள் ஆறுகளில் நீர் திறந்துவிட ஸ்டாலின் அரசை வலியுறுத்தி சாலை மறியலில் ஈடுபட்டனர். திருவாரூர் மாவட்டம் வேலங்குடி கிராமத்தை நகராட்சியில் இணைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து 500க்கும் மேற்பட்ட கிராம மக்கள் திரண்டு மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தனர். வேலங்குடி கிராமத்தை நகராட்சியில் இணைத்தால் பல்வேறு வரிகள் உயரும் என்பதால் தங்களது வாழ்வாதாரம் முற்றிலும் பாதிக்கப்படும் என அப்பகுதி மக்கள் அச்சத்தில் உள்ளனர். எனவே தங்களது கிராமத்தை நகராட்சியில் இணைக்க வேண்டாம் என ஸ்டாலின் அரசுக்கு அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் நவராத்திரி முதல் நாள் விழாவையொட்டி ராஜராஜேஸ்வரி அலங்காரத்தில் அம்மன் பக்தர்களுக்கு காட்சியளித்தார். மீனாட்சி அம்மன் கோவிலில் நவராத்திரி உற்சவ விழா தொடங்கி நடைபெற்று வருகிறது. அக்டோபர் 3ஆம் தேதி தொடங்கி நவராத்திரி விழா வருகிற 12ஆம் தேதி வரை நடக்கிறது. இதையொட்டி சுவாமி சன்னதி 2ஆம் பிரகாரத்தில் கொலு அலங்காரம் வைக்கப்பட்டுள்ளது. அம்மன் சன்னதி 2ஆம் பிரகாரத்தில் உள்ள கொலு மண்டபத்தில் நவராத்திரி முதல் நாளில் ராஜராஜேஸ்வரி அலங்காரத்தில் அம்மன் காட்சியளித்தார். இதில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். நீலகிரி மாவட்டம் உதகை படகு இல்லத்தில் மின்சார படகு சவாரிக்கு அதிக கட்டணம் வசூலிப்பதன் காரணமாக சுற்றுலா பயணிகள் வரவேற்பு அளிக்காததால் பெரும்பாலான படகுகள் கரையில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன. மின்சார படகில் 20 நிமிடங்கள் பயணம் செய்ய 5 நபர்களுக்கு 1200 ரூபாய் கட்டணமாக வசூல் செய்யப்படுகிறது. மற்ற படகுகளை விட கட்டணம் மிகவும் கூடுதலாக உள்ளதால் சுற்றுலா பயணிகள் ஆர்வம் காட்டாத நிலையில் கரையோரமாக படகுகள் நிறுத்தி வைக்கப்பட்டு வெறிச்சோடி காணப்படுகிறது. விழுப்புரம் மாவட்டம் கோட்டமருதூர் கிராமத்தில் ஏரியில் குளிக்க சென்ற 3 சிறுவர்கள் நீரில் மூழ்கி உயிரிழந்தனர். மணம்பூண்டி பகுதியைச் சேர்ந்த ஜீவிதன், தர்ஷன், ஹரிஹரன் ஆகிய 3 சிறுவர்களும் ஏரியில் குளிக்க சென்றபோது எதிர்பாராத விதமாக நீரில் மூழ்கி உயிரிழந்தனர். இதுகுறித்து தகவல் அறிந்து சென்ற போலீசார் சிறுவர்களின் உடல்களை மீட்டு பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைத்தனர்.